ஜென்டில்மேன் பூஜை அப்போ சரவணன் சார் வந்திருந்தாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கினேன். நல்லா வரணும்னு ப்ளெஸ் பண்ணாங்க. எல்லா டைரக்டர்ஸுக்குமே ஏவிஎம்மில் படம் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய கனவு. என்னுடைய கனவு அது சிவாஜியில் நிறைவேறிச்சு. அதுக்கு சரவணன் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். கதையை கேட்டுட்டு நல்லா இருக்குது, நல்லா ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது, காமெடி இருக்குது, மெசேஜ் இருக்குது, படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு கதை கேட்டவுடனே அவங்க ஜட்ஜ் பண்ணாங்க. அவங்க ஜட்ஜ்மெண்ட்டு, கால்குலேஷன், பிளானிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாங் செட்லாம் வந்தாங்க, பார்த்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. மெயினாக ஒரு படம் முடியணும், அப்படியே கண்டினியூவாக ஷூட் பண்ணி படத்தை முடிக்கணும். அதுக்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் போடணுமோ அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக போடுவாங்க. அதுதான் அவங்களுடைய வெற்றி. அது மட்டும் இல்லை, படம் முடிஞ்சு பல வருஷம் கழித்து திடீர்னு ஒரு செக் வருது. என்னென்னு பார்த்தா கனடாவில் ஏதோ சிவாஜி கொடுத்த ரைட்ஸு, அதில் டைரக்டராக எனக்கு வர வேண்டிய ஷேரை அனுப்பிச்சிருந்தாங்க. அது ரொம்ப ரேர் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி. சரவணன் சார் ஃபேமிலிக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏவிஎம்னாலே தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். ஸோ 1935 இந்த நிறுவனம் வந்துட்டுருக்கு. ஸோ இதே ஃப்ளோர்ஸ், இந்த ஏரியாக்கே ஃபுல்லாக என்னோடய சின்ன வயசுலேருந்து எல்லாம் ஒர்க்லாம் நான் பார்த்துருக்குறேன். எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கிறேன், எவ்வளோ நலன் கருதியான விஷயங்கள் சினிமாவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தமிழ் சினிமாவுக்கு ஏவிஎம் சரவணன் சார் போனது ஒரு பெரிய லாஸ். ஸோ அவங்களோட ஆத்மா சாந்தி நல்லபடியாக அமையட்டும். அண்ட் எங்கள் அப்பாவும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவர் பர்சனலாக இங்கே வர முடியல, நான் ஊரில் இல்லை. ஸோ எங்கள் ஹோல் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சார்பாக, எங்களோட ஃபேமிலி சார்பாக எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். ஸோ அவரோட ஆத்மா சாந்தி நல்லபடியாக அமையும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.